என் அம்மாவுக்கு எப்போ எப்படி பேசணும்னே தெரியாது. அவங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணிருந்தா அத மறக்கவும் தெரியாது. அந்த வயசு ஆளுங்க அப்படித்தானே இருப்பாங்க. உங்களுக்கும் தெரியும் தானே. பழக்க வழக்கம், சம்பிரதாயம், இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போனவங்க தான் அவங்க. அந்த பழக்க தோஷத்துல தான் உங்ககிட்டயும் அப்படியே பேசிட்டாங்க. அவங்க என் அம்மாங்கிறதுனால அவங்க பேசினதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க சொன்ன மாதிரி கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை. யாருமே அதையெல்லாம் நம்ப கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தனக்கு இருக்கிற நம்பிக்கையில இன்னொருத்தரை காயப்படுத்தாமலாவது இருக்கலாம். என் அம்மா பேசினது முழுக்க முழுக்க தப்பு. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா பாத்தியா, நீ பேசின பேச்சுக்கு பயந்துருச்சு போல. எப்படி பம்மிக்கிட்டு வந்து மன்னிப்பு கேக்குது பாத்தியா? என் அம்மா பேச்சை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இன்ஃபேக்ட் என் அம்மான்னு இல்ல, வேற யாரு என்ன பேசினாலும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே இருங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க.